இருக்கிற ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கு இல்லையா? ஏன்னா கோட் படத்தில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் வெங்கட் பிரபு கொடுத்து விஜய் கிட்ட வந்து சொல்லும்போது விஜய் மறுப்பே சொல்லலை. பரவாயில்ல தம்பி எஸ்கே தானே, தாராளமாக பண்ணுங்க, எதுவும் தப்பு இல்லைன்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. அப்போது அந்த கேரக்டரை பவர்ஃபுல்லான ஒரு ரோல், ஒரு சீன்னாலும் இன்ன வரைக்கும் தெறிக்க விட்டுட்டு இருக்கிறதே அவருடைய மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் எஸ்கேக்கு அந்த கோட் படத்தில் வந்த ஒரு சீன். நம்பி துப்பாக்கியை கொடுத்தாரு. அண்ணா நீங்கள் போங்கண்ணே, ஏதோ நோக்கியோ போகிறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு வேலையாக போகிறீங்க, அந்த நீங்கள் பாருங்கண்ணே, நீங்கள் இங்கே பார்க்க வேண்டியது பூரா நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு ஒரு டைலாக், பவர்ஃபுல் டைலாகு. பட் இங்கே எஸ்கே அவர்கள் விஜய் எடுத்து போகிறதுக்கு ஆசைப்படுறாரு. ஆசைப்படட்டும், தப்பு இல்லை. பட் ஆனால் அதற்கு எல்லாத்துக்குமே சர்ச்சைகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி. விஜய் எப்படி சூப்பர் ஸ்டாராக ரஜினி அவர்கள் அப்படின்னு சொன்னாரோ, பட் எஸ்கே அவர்கள் இன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு டீம் ஒர்க் பண்ணுது, அடுத்தடுத்து கொண்டு போகணும்னு இருக்காங்க. பட் அதெல்லாம் ஓகே, நீங்கள் வந்து விளம்பரம் கண்டிப்பாக ஒரு ஹீரோவுக்கு தேவை. பட் அது இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய ரீச் ஆகுது. அப்போ ஒன்றும் இல்லை, இந்த முற்றுப்புள்ளி இப்போ சர்ச்சையாக போயிட்டுருக்கு.